தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 21, 22. நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்டு ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் காலம் வருமட்டாகவும் இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். தானியேல் கண்ட ஒரு தரிசனம். இதனுடைய அர்த்தங்களும் உண்மையான காரியங்களும் வேற, சொல்லப்பட்ட காரியங்கள் வேற. இந்த பகல் வேளையில நாம் இதிலிருந்து சில விஷயங்களை, இன்றைக்கு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தையை பாருங்க, 22ஆம் வசனம். இந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது. பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி மேற்கொண்டது. பரிசுத்தவான்களை மேற்கொண்ட அதிகாரம் அது. கொம்பு என்பது அதிகாரம். இந்த வார்த்தையை பாருங்க. இங்கு ஒரு பயங்கரமான கொம்பை குறித்து தானியேல் பார்க்கிறார். இந்த கொம்பு சாதாரணமானது அல்ல, இது பயங்கரமானது. இது இருக்கிற எல்லாரை விட வித்தியாசமா இருக்கிறது. அவர் கண்ட எல்லா தரிசனங்களை விட இது வித்தியாசமா இருக்கிறது. இந்த கொம்பு குறிப்பா யாரை மேற்கொள்ளுது? பரிசுத்தவான்களை, ஆவிக்குரியவனை. ஆவிக்குரியவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவனை மேற்கொள்ளுகிறது. அந்த வார்த்தை வாசிக்கிறோம், மேற்கொண்டது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஜெயிச்சிருச்சு. அந்த கொம்பு பரிசுத்தவான்களை ஜெயிச்சது. அதை தானியேல் பார்க்கிறார். பரிசுத்தவான்களை அது மேற்கொள்வதை தானியேல் காண்கிறார். அந்த வார்த்தையை பாருங்க, அந்த கொம்பு மேற்கொண்டது. இதே சப்ஜெக்ட் தான் சகரியா 1ஆம் அதிகாரம். சகரியா 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அந்த 19ஆம் வசனத்தை 18, 19 பாருங்க. நான் என் கண்களை எடுத்து பார்த்த போது 4 கொம்புகளை கண்டு, அதற்கு அவர் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள். பாத்தீங்களா? அங்க வாசித்த மேற்கொண்ட கொம்பு, இங்க வாசிக்கிற சிதறடித்த கொம்புகள். பாருங்க, தம்முடைய ஆவிக்குரியவனை மேற்கொண்டது, ஆவிக்குரியவனை சிதறடிக்கிறது கொம்புகள். அப்ப யோசித்து பாருங்க, பல இடத்துல ஆவிக்குரியவன் மேற்கொண்டான், பல இடத்துல ஆவிக்குரியவன் ஜெயம் எடுத்தான். ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்தவானை மேற்கொள்ளுகிறது, ஆவிக்குரியவனை சிதறடிக்கிறது. அங்க தானியேல் பார்க்கிறார், அது பரிசுத்தவானை மேற்கொண்டது, ஜெயிச்சிருச்சு. சகரியா பார்க்கிறார், அந்த கொம்புகள் சிதறடிக்கிறது. தனத்தை, ஆவிக்குரியவனை, இஸ்ரவேலையும் யூதாவையும் 4 திசையால் சிதறடித்தது. இந்த கால வேளையில ஆவிக்குரியவனுக்கு விரோதமாய் சாத்தான் எடுக்கிற ஒரு யுத்தம் இது. ஆவிக்குரியவனை வீழ்த்துவதற்காக, பரிசுத்தவானை வீழ்த்துவதற்காக, அவனை மேற்கொள்வதற்காக சாத்தான் எடுக்கிற தந்திரம் இது. தானியேல் 7ஆம் அதிகாரத்துல பாருங்க, அது என்ன செஞ்சது தெரியுமா? இவர்களை மேற்கொள்வதற்காக 25வது வசனத்தை பாருங்க. உன்னதமானவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி, பாருங்க, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். பாத்தீங்களா? இந்த மேற்கொள்றானே பரிசுத்தவானை, மேற்கொள்கிற கொம்பு என்ன செய்யும்? ஒடுக்கும். மேற்கொள்ற கொம்பு என்ன செய்யும்? மாற்ற நினைக்கும். 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். ஜனத்தை ஒடுக்க நினைக்கிறது, ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டதை மாற்ற நினைக்கிறது. அதோடைய நோக்கமே 2 தான். 1 ஜனத்தை ஒடுக்கணும், 2 ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டதை மாற்றணும். எது கொடுக்கப்பட்டது? காலங்களும் பிரமாணங்களும் கொடுக்கப்பட்டது. இவர்களுக்காக கர்த்தர் நாட்களை நியமித்திருக்கிறார், காலங்களை நியமித்திருக்கிறார், இவர்களுக்காக வாக்குத்தத்தங்களை நியமித்திருக்கிறார். நியமிக்கப்பட்டவைகள் மாற்றணும், மாற்றுவதற்காக போராடுகிறார். எப்ப ஒடுக்கம் வருதோ, எப்ப அடிமைத்தனம் வருதோ, அப்ப எனக்கு விதிக்கப்பட்ட பிரமாணங்கள் மாற்றப்படுகிறது. ஒருவன் வெளியில இருக்கும் வரைக்கும் சுதந்திரவாளி. ஒரு சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டதுக்கு பிறகு அவன் சுதந்திரவாளி அல்ல, பிரமாணம் மாற்றப்படுகிறது. இப்ப அந்த சிறைச்சாலைக்குள் என்ன பிரமாணமோ அதற்கு தான் அவன் வாழ வேண்டும்.
அப்ப பரிசுத்தவானை எப்படி மேற்கொள்ளுது? ஒன்னு, ஒடுக்குது, அடிமைத்தனத்தை அனுப்புது. இரண்டாவது, அடிமைத்தனத்துக்கு பின்னாடியே மாற்றத்தை அனுப்புது. அப்ப அடிமைத்தனமும் மாற்றமும் யார் மேல விழுதோ அவனை சாத்தான் மேற்கொள்ளுகிறான். இந்த வார்த்தை அழகா இருக்கு பாருங்க. அது அந்த கொம்பு பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது. இந்த கால வேளையிலே நம்முடைய குடும்பங்களில் பல நேரங்களில் சத்துரு நம்மளை இப்படிதான் மேற்கொள்ள. ஒடுக்கப்படுகிறோம். குடும்பங்களில் ஒடுக்கப்படுகிறோம், வேலையில ஒடுக்கப்படுகிறோம், சமாதானம் இல்லாமல் ஒடுக்கப்படுகிறோம், வருமானங்களில் ஒடுக்கப்படுகிறோம், ஏதோ ரீதியில ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒடுக்கங்கள் என்னத்தை கொண்டு வரும்? பிரமாணங்களை மாற்றும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் ஒடுக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மாற்றப்பட்டு அவர்கள் அடிமையாய் மாற்றப்பட்டார்கள். ஆராதிக்க நினைச்சா கூட ஆராதிக்க முடியாது, ஜெபிக்க நினைச்சா கூட ஜெபிக்க முடியாது, பலி செலுத்த நினைச்சா கூட பலி செலுத்த முடியாது. ஏன்? ஒடுக்கப்படுகிறார்கள். ஒடுக்கப்படுகிறவனால் விடுதலையாய் வாழ முடியாது. ஒடுக்கப்படுகிறவனால் கர்த்தர் நல்லவர் என்று உச்சரிக்க முடியாது. ஏன்? ஒடுக்கப்படுகிறவனை சாத்தான் மாற்றுகிறார். அதனாலதான் சில நேரங்களில் நீங்க வீடுகளிலிருந்து வரும்போது தேவ பிரசன்னம் இல்லாமல் அல்லது ஏதோ ஒரு நெருக்கத்துக்குள் இருக்கும் போது உங்களால் விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்க முடிவதில்லை, விடுதலையாய் கர்த்தரை தேட முடிவதில்லை, விடுதலையோடு கர்த்தரோடு நெருங்க முடிவதில்லை. ஏன் முடிவதில்லை? நாம் ஒடுக்கப்படுவதினால். ஏதோ ஒரு இடத்துல மனம் ஒடுக்கப்படுகிறது. அதனால் ஆராதனை கசப்பா இருக்கிறது, ஜெபம் கசப்பா இருக்கிறது. அது கசப்பா இல்ல, ஒடுக்கம் உள்ள வந்ததுனால சத்துரு பிரமாணங்களை மாற்றிவிட்டான். ஒடுக்கம் உள்ள வந்ததுனால இங்க இருந்தாலும் நினைவுகள் எல்லாம் எங்கேயோ இருக்கிறது, இங்க இருந்தாலும் இருதயம் எல்லாம் வேற ஏதோ யோசித்துக் கொண்டே இருக்கிறது, மற்ற காரியங்களை சிந்திச்சு யோசித்துட்டே இருக்கிறோம். ஏன்? பிரமாணங்கள் மாற்றப்படுகிறது. காலவேளையில நாம் எப்படி இருக்கிறோம்? சத்துரு எங்களை மேற்கொள்ளுகிறதா? ஒருவேளை இந்த நிலையில நாம் இருப்போமானால் உண்மையிலே சத்துருகளை மேற்கொள்ளுகிறது, குடும்பங்களை மேற்கொள்ளுகிறது, அவன் பிரமாணங்களை மாற்ற நினைக்கிறான் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் நிச்சயம் நாம் தேவனோடு நெருங்க வேண்டியது அவசியம். நிச்சயம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்க வேண்டியது அவசியம். ஏன் அவசியம்? அவன் மாற்ற நினைக்கிறான். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைக்கிறான். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது, வருஷங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. 90வது சங்கீதத்தில் மோசே எழுதுகிறார், எங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை கிருபையால திருப்தியாக்கும். ஆனால் ஒடுக்குகிறவன் அதை மாற்றுகிறான். காலையிலே புலம்பல், காலையிலே வேதனை, காலையிலே வருத்தம், காலையிலே அசுத்தம், காலையிலே வீழ்ச்சி, இதெல்லாம் யார் கொண்டு வருவது? ஒடுக்குகிறவன். அப்போ ஒடுக்குதல் எங்க இருக்குதோ, அடிமைத்தனங்கள் எங்க இருக்குதோ அங்கே வீழ்ச்சிகள் ஆரம்பிக்கிறது. இதை கண்டபோது தானியேல் கலங்கினான். 28வது வசனத்தை பாருங்க. அவன் சொன்ன வார்த்தை தொட முடிந்தது, தானியேலாகிய நான் என் நினைவுகளால் மிகவும் கலங்கினேன். இதை கண்டபோது தானியேல் கலங்குகிறான். பரிசுத்தவான்கள் மேற்கொள்ளப்படுகிறார்கள், பரிசுத்தவான்கள் விழுந்து போகிறார்கள், பரிசுத்தவானுடைய வாழ்க்கை தடுமாறுகிறது, பரிசுத்தவானுடைய ஜீவியங்கள் நிலை நிற்கல. யோசித்து பாருங்க, பரிசுத்தவானுடைய நிலையை எப்படி என்றால் பாவியின் நிலை என்ன? பொன்னே உருகி போகுமானால் இரும்பின் நிலை என்ன? யோசித்து பாருங்க. இந்த உலகம் கடைசி காலத்தில் இருக்கிறது. ஆம், இந்த கடைசி காலத்தில் ஆவி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கவனிக்க வேண்டிய ஒண்ணு, ஆவிக்குரியவனே எழும்ப முடியவில்லை என்றால் உலகத்தானுடைய நிலை என்ன? ஜெபிக்கிற நம்மாலேயே எழும்ப முடியவில்லை என்றால் மற்றவனுடைய நிலை என்ன? பரிசுத்தவானை மேற்கொள்ளுகிறது. ஆனால் 2 வார்த்தை இருக்கு பாருங்க. 21வது வசனத்துல, நீண்ட ஆயுசுள்ளவர் வரமட்டும். எது வரைக்கும் இது இப்படியே இருக்கும் தெரியுமா? நீண்ட ஆயுசுள்ளவர் வரும் வரைக்கும், அவர் வரும் வரைக்கும் மட்டும்தான் இது அப்படியே தொடரும். அவன் ஒடுக்குதலும் அவன் மாற்றி அமைத்தலும் எது வரைக்கும் இருக்கும்? கர்த்தர்
கர்த்தர் வரும் வரை, கர்த்தர் இறங்கும் வரை, கர்த்தர் செயல்படும் வரை, அது வரைக்கும் தான் சாத்தான் மேற்கொள்ளுகிறான். அது வரைக்கும் தான் சாத்தான் யுத்தம் பண்ணுகிறான். அது வரைக்கும் தான் சாத்தான் ஒடுக்குகிறான். அது வரைக்கும் தான் பிரமாணங்களை மாற்றி அமைக்கிறான். ஆனா எப்ப நீண்ட ஆயுசுள்ளவர் இறங்கி வந்தாரோ, எப்ப நீண்ட ஆயுசுள்ளவர் ஆமை வெளிப்பட ஆரம்பித்தாரோ, வாசித்து பாருங்க 11ஆம் வசனம், மற்ற மிருகங்களுடைய ஆளுகையோ வென்றால் அவைகளை விட்டு நீங்கப்பட்டது. ஆமே, இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஆமே, ஏன்னா நீண்ட ஆயுசுள்ளவர் இறங்கி வந்தார். 9ஆம் வசனத்தை பாருங்க, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகும் பஞ்சை போலவும் துப்புரவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. ஆமே, பாருங்க அந்த வார்த்தை அழகா இருக்கு பாருங்க. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். 21 சொல்லுது, நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகவும். ஆமே, 13ஆம் வசனம் பாருங்க, ராத்தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவரிடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். பார்த்தீங்களா, திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வருது பாருங்க, நீண்ட ஆயுசுள்ளவர். அப்ப எது வரைக்கும் சத்துரு ஒடுக்குகிறான், எது வரைக்கும் என் பிரமாணங்களை மாற்றி மாற்றி விடுகிறான், வாக்குத்தத்தங்கள் செயல்படக்கூடாதபடி, தேவனுடைய பிரசன்னையின் வாழ்க்கையில் செயல்படக்கூடாதபடி எது வரைக்கும் சத்துரு செயல்பட்டு கொண்டே இருப்பான் என்றால், நீண்ட ஆயுசுள்ளவராகிய கர்த்தர் என் வாழ்வில் எழுந்தருளும் மட்டும், எழுந்தருளும் வரைக்கும், நீண்ட ஆயுசுள்ளவரின் குடும்பத்துக்குள் எழுந்தருளும் வரைக்கும் அவன் ஒடுக்குகிறான். அவன் அவன் பிரமாணங்களை மாற்ற நினைக்கிறான். பரிசுத்தவான் என்று எழுதப்பட்ட பிரமாணத்தை அசுத்தவான் என்று மாற்ற நினைக்கிறான். வாக்குத்தத்தங்களை சுமந்த அந்த 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 வாழ்க்கையை வாக்குத்தத்தம் அற்றதாய் மாற்ற நினைக்கிறான். அவன் சுதந்திரவாளியாய் இருக்க வேண்டியவனை அடிமையாய் மாற்ற நினைக்கிறான். எதுவரைக்கும்? நீ இந்த ஆயுசுள்ளவர் வரும் வரைக்கும். நீ இந்த ஆயுசுள்ளவர் எப்ப 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 இறங்கி வருகிறாரோ, மேகங்களுடனே எப்ப வருகிறாரோ, அக்கினிமயமானவராய் எப்ப இறங்கி வருகிறாரோ, அப்ப அப்ப அந்த கொம்பு முறிக்கப்படும். அப்ப ஆளுகை செய்கிற அதிகாரங்கள் முறிக்கப்படும். எப்ப ஆண்டவர் முச்சடியில எழுந்தள்ளினாரோ, அப்பவே பார்வோனின் அதிகாரங்கள் முறிக்கப்பட ஆரம்பித்தது. எப்ப ஆண்டவர் முச்சடி நடுவில் நான் இருக்கின்றவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்தாரோ, அப்பவே ஆராதிக்க விட்டாத பிரமாணங்களை மாற்றிக்கொண்டிருந்த ஒடுக்குகிறவனை கர்த்தர் நிர்மூலமாக்க ஆரம்பித்தார். இந்த கால வேளையிலே நீண்ட ஆயுசுள்ளவர் நம் நடுவில் எழுந்தள்ளிருக்கிறார். ஓ, சத்துரு ஒடுக்கலாம், சத்துரு நம்மை நசுக்கலாம், வியாதிகள் ஒடுக்கலாம், பலவீனங்கள் ஒடுக்கலாம், ஆமே ஆமே, போராட்டங்கள் ஒடுக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நீண்ட ஆயுசுள்ளவர் ஒடுக்கத்திலிருந்து விடுவிப்பார். நீண்ட ஆயுசுள்ளவர் பிரமாணத்தை நிலைப்படுத்துவார். அவர் பிரமாணங்களை நிலைப்படுத்துவார். நீண்ட ஆயுசுள்ளவர் அவர் வரும் வரைக்கும், வரும் வரைக்கும், கர்த்தர் வெளிப்படும் வரைக்கும் தான் சத்துரு ஒடுக்குகிறான், ஒடுக்குகிறான். இதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இறங்கும் வரைக்கும் ஒடுக்கம் இருக்கத்தான் செய்கிறது. பரிசுத்தவான் பாதிக்கப்படுகிறான். நான் நல்லா ஜெபம் பண்றேன், ஆவிக்குரியவனா இருக்கிறோம். ஏன் இந்த விஷயத்தில் நெருக்கப்படுகிறோம் என்றால், ஏனென்றால் பரிசுத்தவானை சாத்தான் ஒடுக்குகிறான். பரிசுத்தவான் என்று யாரை பார்க்கிறானோ அவர்கள் மேல் இருக்கிற பிரமாணங்களை மாற்ற நினைக்கிறான். கால வேளையில நீண்ட ஆயுசுள்ளவர் மகிமையின் ராஜாவாய் கர்த்தர் செயல்படுவாராக. நீண்ட ஆயுசுள்ளவராய் குடும்பங்களில் செயல்படுவாராக. அவர் பெரியவர், அவர் இறங்குவார். அந்த வார்த்தை அப்படிதான் இருக்குது. நீண்ட ஆயுசுள்ளர் வருவார். அவர் வந்து என்ன செய்வார் தெரியுமா? உன்னதமானுடைய பரிசுத்தவான்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பார். கொம்புக்கு இருந்த அந்த அதிகாரத்தை கொம்பு ஒடுக்கிச்சு இல்ல, ஒடுக்குன அந்த அதிகாரத்தை உடைச்சிட்டு அவர் என்ன செய்வார் தெரியுமா? நியாய விசாரிப்பு, அதாவது அதிகாரத்தை தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுப்பார். அவர் வருவார், அவர் கொடுப்பார்.
அவர் எப்ப வருவாரோ அப்ப அதிகாரத்தை கொடுப்பார். என்னை ஒடுக்குகிறான் உண்மைதான், சத்துரு நெருக்குகிறான் உண்மைதான். ஆனா எதுவரைக்கும்? அவர் வரும் வரைக்கும். அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அவர் வந்ததுக்கு அப்புறம் அதிகாரத்தை கையில் தருகிறார். அந்த அதிகாரத்தை உன்னதமான பரிசுத்தவான்களுக்கு அவர் கொடுப்பார். இந்த பகல் வேளையில் நீ இந்த ஆயுசுள்ளவர் என்ன செய்வார்? தம்முடைய அதிகாரத்தை பரிசுத்தவான்களுக்கு தருவார். அவர் வரும்போது அதிகாரத்தை தருவார். இந்த அதிகாரத்தில் எழும்பி போராடும் போது அந்த கொம்புகளை உடைத்தறிய முடியும். அந்த பலத்துல எழும்பும் போது எல்லா நுகத்தடிகளை உடைக்க முடியும். ஆமே, நீ இந்த ஆயுசுள்ளவர் வரும்போது அவர் செயல்பட வல்லவர். மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. மீகா 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்கள். மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். சீயோன் குமாரத்தியே, எழுந்து போரடி, உன் கொம்புகளை இரும்பும், உன் குளம்புகளை வெண்கலமாக்குவே. நீ அநேக ஜனங்களை பார்த்தீங்களா? அந்த வார்த்தை இருக்கு. சீயோன் குமாரத்தியே, எழுந்து போரடி. சீயோனை கூப்பிடுறார், வா போரடி. இறங்கி இருக்கிறான் கர்த்தர் வந்ததுனால. ஏன் தெரியுமா? அந்த 4ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. 4ஆம் அதிகாரத்துல வாஸ்து பாருங்க. 4ஆம் அதிகாரம் அதனுடைய ஆமென் 1வது வசனத்தை பாருங்க. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அவரிடத்தில் ஓடி வருவார்கள். 7ஆம் வசனம். நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பே. அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்தில் இது முதல் என்றென்றைக்கும் நீண்ட ஆயுசுள்ளவர் ராஜாவாய் இருப்பார். நீண்ட ஆயுசுள்ளவர் பர்வதங்களின் கொடுமுடியில் வீற்றிருப்பார். நீண்ட ஆயுசுள்ளவர் மகிமையா இறங்கி வருவார். அவர் சொல்றாரு, சீயோனே எழுந்து போரடி. சீயோனே வா, வயலுக்கு வா, போரடிப்போம். வா, கோதுமையை போரடிப்போம் சொல்லிட்டு சொல்றாரு, உன் கொம்புகளை இரும்பாக்குவே. உன் கொம்பு இரும்பாகும், உன் குளம்புகளை வெண்கலமாக்குவே. கூப்பிட்டது போரடி. ஆனா கர்த்தர் சொல்றார், யுத்தத்துக்கு போறோம். உன் கொம்பு சாதாரணமா இருக்காது, இரும்பா இருக்கும். ஆமே, உன்னுடைய குளம்புகள் சாதாரணமா இருக்காது, வெண்கலமா இருக்கும். யோசித்து பாருங்க. அவர் ராஜாவா இருந்தா அதிகாரம், அவர் ராஜாவா இருந்தா எனக்கு பெரிய மேன்மை, அவர் ராஜாவா இருந்தால் ஒடுக்குகிறவனை எதிர்க்கக்கூடிய பலன், அவர் ராஜாவா இருந்தால் என் வாழ்வில் பிரமாணங்களை மாற்ற நினைக்கிற சில ஆமானை போல் இருக்கிற அந்தகாரங்களை ஜெயிக்க பலன், அவர் ராஜாவாய் இருந்தால் இந்த பகல் அவர் ராஜாவாய் இருக்கட்டும். இந்த பகல் என் வீட்டின் நடுவே, குடும்பத்தின் நடுவே அவர் ராஜாவாய் இருக்கட்டும். அவர் ஆளுகையின் கீழே நான் இருப்பேன் சொல்லி பாருங்க. அவர் எனக்கு ராஜாவாய் இருந்தால் என் கொம்பு இரும்பு, அவர் எனக்கு ராஜாவாய் இருந்தால் என் குளம்புகள் வெண்கலம், என் கால்கள் வெண்கலம். அவர் எனக்கு ராஜாவாய் இருந்தால் எனக்கு என் மேல விசேஷித்த அதிகாரத்தை அவர் வைப்பார். சாத்தான் என் கொம்புகளை உடைத்திருக்கலாம், சாத்தான் என் கால்களை உடைத்திருக்கலாம், ஆனால் அவர் எனக்கு ராஜாவாய் இருப்பார். ஆனால் பரிசுத்தவானை பலப்படுத்த அவர் வல்லவர். அவர் ராஜாவாய் வீற்றிருப்பார். கூப்பிடுறாரு, வா போரடிக்கலாம். அன்னைக்கு போரடிப்பதற்கு மாடுகளை கூட்டிட்டு போவாங்க. மாடுகளை கொண்டு போய் தான் போரடிக்க முடியும். ஆமே, அதனால கர்த்தர் சொல்றார், கூட்டிட்டு வா மாடுகளை. ஆனா சும்மா வராத, நீ கூட்டிட்டு வா, அதன் கொம்பை இரும்பாக்குவே. கூட்டிட்டு வா, பார்த்துக்கலாம். தடையா இருக்கிற, ஏன் இரும்பாக்கணும்? தடையா இருக்கிற மலைகளையும் தகர்க்கத்தக்கதான பலன். தடையா இருக்கிற மலை இப்ப இரும்பு கொம்பால உடையுது. தடையா இருக்கிற கற்கள், தடையா இருக்கிற சூழ்நிலைகள் வெண்கல குளம்புகளால கால்கள் மாற்றப்பட்டதுனால முள்ளுகள் மேல் ஏறி நடக்கிறது, கற்பாறைகள் மேல் ஏறி நடக்கிறது. ஆமே, கரடு முரடான பாதைகளில் ஏறி நடக்கிறது. இந்த பகல் ராஜாவாய் வீற்றிருக்கிறவர் நம்முடைய கால்களை கொஞ்சம் பலப்படுத்துவாராக. சில முள்
முள்ளுகளை ஏற முடியல, அது பாதிக்குது, அது குத்துதில்லை. இந்த பகல் என் கால்கள் வெண்கலமாய் மாறுவதாக, கால்கள் வெண்கலமாய் மாறுவதாக. ஆமே ஆமே. நம்மளை காயப்படுத்தின முள்ளுகளை ஏறி மிதித்து ஓட கால்கள் வெண்கலமாய் மாறுவதாக. நம்மளை காயப்படுத்தின சில அசுத்தங்களை ஏறி மிதித்து ஓட கர்த்தருடைய கால்களை வெண்கலமாய் மாற்றுவாராக, மாற்றுவாராக. காத்துடமா சந்தனாதர உடபாலமா சக்கமானமாதர. ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவாராக, கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. ராஜாவாய் இருப்பார், ராஜாவாய் இருப்பார், அவர் ராஜாவாய் இருப்பார். எருசலேமின் நடுவில் வீற்றிருப்பார், எருசலேமின் நடுவில் வாசம் பண்ணுவார். ஆமே. அவர் சொல்றாரு, நீ வா, கொம்புகளை இரும்பு, குழம்புகளை வெண்கலமாக்குவேன். ஒன்று தெரியுமா, ஒன்று தெரியுமா, ஒடுக்குகிறவனுடைய வேலையை மாற்றுவது, மாற்றுவது. ஒடுக்குகிறவன் என்ன செய்ய மாற்றுகிறான், எதையெல்லாம் மாற்றுகிறான் தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 5வது வசனத்தை பாருங்க. விதைக்கிறவன் ஒருவன், அவன் விதைகள் சில விதை வழியருகே விழுந்து மிதி உண்டது. பாத்தீங்களா? வழியருகே விழுந்த விதை மிதி உண்டது. அந்த வார்த்தை வாசித்து பாருங்க. வழியருகே விழுந்த விதை சொல்லுங்க மிதி உண்டது. வாசித்து பாருங்க. பரிசுத்தவானுடைய வாழ்க்கை எப்படி மாத்திரம் பாருங்க. கர்த்தர் அழகான விதை விதைச்சார், நல்ல விதைகளை விதைச்சார். தாவீது சொல்றார், மனுஷரை எங்கள் தலையின் மீது ஏறி போக பண்ணினீர். அப்படியானால் விதைக்கப்பட்ட விதைகளை மனிதன் மிதித்தான். விதைக்கப்பட்ட விதைகளை சூழ்நிலைகள் மிதித்தது, விதைக்கப்பட்ட விதைகளை குடும்பங்கள் மிதித்தது. யோசித்து பாருங்க. பிரமாணங்களை சுமக்கிறோம், வசனங்களை சுமக்கிறோம், வசனங்களையும் பிரமாணங்களையும் சுமக்கிற நாம் மிதிக்கப்படுகிறோம். வசனங்களையும் பிரசனத்தையும் சுமக்கிற நாம் மற்றவர்களால் அவமதிக்கப்படுகிறோம், மிதிக்கப்படுகிறோம். வழியருகே விழுந்த விதை மிதி உண்டது, அதனால மண்ணுக்குள் புதைந்தது. மண்ணுக்குள் புதைஞ்சு கிடக்கிறது பறவைகளின் கண்களுக்கு தெரிந்தது. பறவைகள் கிண்டி எடுத்து அந்த மண்ணுக்குள் புதைந்து கிடந்ததை பறவைகள் பட்சித்துக் கொண்டு போனது. இது முளைக்கும் என்று எதிர்பார்த்தால் விதையே இல்லை, விதையே இல்லை. மாற்ற நினைப்பான் சாத்தானுக்கு, இதைத்தான் செய்ய நினைக்கிறான். ஆமே. அதை மனிதர்களால் ஃபர்ஸ்ட் மிதிப்பான், சூழ்நிலைகளால் மிதிப்பான். மிதிச்சதுக்கு அப்புறம் மண்ணுக்குள் போகும். மண்ணுக்குள் போனதை பறவைகள் எடுத்து செல்லும், அல்லது மண்ணுக்குள் போனதை எறும்புகள் எடுத்து செல்லும், அல்லது மண்ணுக்குள் போனதை கரையான் எடுத்து செல்லும். யோசித்து பாருங்க. சாத்தானுக்கு தேவை மண்ணுக்குள்ள புதையணும், ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள புதையணும், ஏதோ ஒரு வருத்தத்துக்குள்ள புதையணும், ஏதோ ஒரு நெருக்கத்துக்குள்ள புதையணும். புதைஞ்சிட்டா போதும். அந்த பாவத்துல, அந்த அசுத்தத்துல, அந்த உலகத்துல புதைஞ்சிட்டா போதும். ஆமே. மாற்றிடலாம் ஈஸியா, பிரமாணங்களை மாற்றிடலாம் ஈஸியா, வாக்குத்தத்தங்களை அழிச்சிடலாம். இந்த பகல் மண்ணுகளுக்குள்ள மக்கி கிடக்கிற விதைகள் எல்லாத்தையும் கர்த்தர் வெளியெடுத்து போடுவாராக, கர்த்தர் வெளியெடுத்து போடுவாராக. சாத்தான் சில மண்ணை போட்டு மூடி போட்ட அந்த ஆவிக்குரிய விதைகள் இப்ப வெளிப்படுவதாக. இந்த பகல் சிலர் மிதித்து போட்ட அந்த விதைகள் பரிசுத்த ஆவியானவர் தன் கையில் எடுப்பாராக. கரையான் ஏறிக்கொண்டிருக்கிற அந்த விதைகள் இப்ப ஆவியானவர் தட்டி எடுப்பாராக, எடுப்பாராக. சாத்தான் தள்ளி போட்ட அந்த மண்ணுக்குள் கிடக்கிற அந்த விதையை கர்த்தர் காப்பாராக, கர்த்தர் காப்பாராக. விதைக்கப்பட்டது கர்த்தருடைய விதை அல்லவா? அது பரிசுத்தவாண்டிய சுதந்திரம், பரிசுத்தவாண்டிய சுதந்திரம். அதை மாற்ற நினைக்கிற அவனுடைய தந்திரங்கள் அழிவதாக. கலாவா ஷாக்கா துடஹத்தாராமா உடாமானாமா ஷேக்கேதேரே ராதாராஹா துடபாலபா உடியாந்தரா கானாமா ஷாக்காதாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். விதையானது மண் கட்டி
கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த விதைக்கு உயிர் கொடுக்க கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வல்லவர். மக்கி போன விதைகள், மூழ்கடிக்கப்பட்ட விதைகள், மிதிக்கப்பட்ட விதைகள், நம்ம நினைக்கிறோம் மாறி போச்சு, வாக்குத்தத்தம் மாறி போச்சு, தரிசனம் மாறி போச்சு, திட்டங்கள் மாறி போச்சு நினைச்ச அந்த 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 மண்கள் இப்ப விலகட்டும், இப்ப விலகட்டும். மக்கி போன, கரையாம் பிடிச்சு அழிந்து போன அவைகள் எல்லாம் திரும்ப புதுப்பிக்கப்படுவதாக. காவா ஷாதாரா உடாதாரா ஹத்துடமன மாதாரா பாலவா ஷாந்தேலே ரேதேரே பாலவா உடியாஞ்சராதரே. மக்கி போனவைகள், மக்கி போனவைகள் எல்லாவற்றையும் சாத்தான் அதை மிதித்தான். அது மிதி உண்டது. ஆகாயத்து பட்சிகள் அதை எடுத்துக்கொண்டு போனது. விதை முளைக்கல, விதை முளைக்கும் என்று எதிர்பார்த்தார், விதை முளைக்கல. அதே லூக்கா 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை விசுவாசித்து ரட்சிக்கப்படக்கூடாதபடி, ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பார்த்தீங்களா? வசனம் வந்துச்சு, பிரமாணம் வந்துச்சு, அதை நம்பினேன், அதை நம்பி எழும்பலாம் நினைச்சேன். சாத்தான் ஒரு மிதி மிதிச்சான். அந்த மிதிச்ச உடனே மண்ணுக்குள்ள முங்கனவனால எழும்பவே முடியல. யோசித்து பாருங்க. வசனத்தை பெற்றவன், அபிஷேகத்தை பெற்றவன், கிருபையை பெற்றவன் சந்தோஷமா எழும்பி ஓடுனா, சாத்தான் ஒரு மிதி மிதித்தான். ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம், ஒரு போராட்டம், ஒரு கவலை, ஒரு கஷ்டம், ஏதோ ஒன்று கொடுத்து போட்ட உடனே மண்ணு மூடிடுச்சு. மண்ணு மூடினதுக்கு அப்புறம் விதைய காணும், விதைய காணும், விதைய காணும். அதை கரையானோ, எறும்போ, பறவையோ யாரோ ஒருவர் அதை எடுத்துக்கொண்டார்கள். இந்த பகல், இந்த பகல், இந்த பகல் உடபாலபா சந்தனா அதரபாலபா ஷேகேதரே ரேகா துடபாலபா உடியாந்தரா. சாத்தான் அரித்துக் கொண்டிருக்கிற அந்த 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 விதைய, அந்த விதைய கர்த்தர் கைப்பற்றுவாராக, கர்த்தர் கைப்பற்றுவாராக. சாத்தான் அரித்துக் கொண்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கைப்பற்றுவாராக. காபாலபா அதரமா உடதாரா. நம்முடைய இருதயங்கள் கர்த்தரால் கைப்பற்றப்படுவதாக. நம்முடைய ஆத்துமா கர்த்தரால் கைப்பற்றப்படுவதாக. நம்முடைய ஆவி கர்த்தரால் கைப்பற்றப்படுவதாக. காபாபா ரீகத்தாரபா ஔடபாலபாதரா. அவர் ராஜாவா வீற்றிருக்கிறார். அவரால் வாங்க முடியும், அவரால் வாங்க முடியும். இப்ப அவர் கைப்பற்றுவாராக. காலாபா ஷதாராமா காத்துடா ஹத்தேரே அதராமானதரா. அவ்வளோதாயா, வாழ்க்கையில் எல்லாம் போச்சு, தரிசனம் போச்சு, திட்டங்கள் போச்சு, அபிஷேகம் போச்சு நினைக்கிறீங்களா? இந்த பகல் கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை திறக்கிறேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் 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 புதைந்து கிடந்ததை வெளியே கொண்டு வருவாராக, வெளியே கொண்டு வருவாராக. புதைந்து கிடந்த ஜெப ஜீவியங்கள், புதைந்து கிடந்த வைராக்கியங்கள், புதைந்து கிடந்த பரிசுத்தம், புதைந்து கிடந்த அபிஷேகம், புதைந்து கிடந்த அந்த அந்த தேவன் மேலுள்ள அன்பு இப்ப வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. இது புதைத்து போடுகிற நேரம் அல்ல, நேரம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் புதைந்து கிடக்கிறவைகளை புறப்பட செய்வாராக. ஓ எங்கள் மத்தியில் ஊழாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் எங்களோடு என்றும் வாசம் செய். எங்கள் மத்தியில் உள்ளாவிடும். எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை காலவேளை உணர்றீங்க? இருதயங்கள் திறக்கப்படுவதாக, இருதயங்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக, இருதயங்கள் திறக்கப்படுவதாக. காபாபா ஷதரபாலதா ஹே கானாமா ஷகதரா. அந்த கடலில் எல்லாத்தையும் இழந்து
ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்று இல்லை. இயேசு உயிரோடு எழுந்த பிறகு பேதுரு தனிமரமாய் தன்னை நம்பி வந்தவளோடு ஏமாந்த நிலையில் நின்றபோது புதைந்து கிடந்த பேதுருவுக்குள் இருந்த அபிஷேகத்தை தட்டி எழுப்புவதற்காக கடற்கரை ஓரத்தில் வந்து நின்று, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டு வலதுபுறத்தில் வலையை போடுங்கள் என்றார். அவன் வலையை போட்டான். 150 பெரிய மீன்களை அவன் கண்டான். கண்டவன் பார்த்து சொன்ன வார்த்தை இது இயேசு என்று சொன்னபோது அந்த கடலில் அப்படியே குதித்து இயேசுவிடத்தில் ஓடி வந்தான். புதைந்து போனவன், வாழ்க்கையில் தோத்து போனவன், வாழ்க்கையில் நிந்தனை அனுபவித்தவன், அவனை நம்பி வந்த 6 பேர் தோத்து போய் நிற்கிறார்கள். அநேகருக்கு வேதனையாக இருந்தவனை இயேசு தேடி வந்து புதைந்தது போல கிடந்த அந்த பேதுருவை தட்டி எழுப்பினாரே. இந்த பகல் பரிசுத்த ஆவியானவர் தோத்து போய் இருக்கிறவன் மேல தம்முடைய ஆவியை வைக்கிறார். வா கரைக்கு வா. கபா சதனா உடதரகத்துடா கரைக்கு வா. ரஹதேலே ஓ சாத்தான், உன்னை கடலுக்குள் இழுத்து சென்றான். உன்னை மூழ்கடிக்க நினைத்தான், அவமானப்படுத்த நினைத்தான். வா கரைக்கு வா. உன் நேசர் கரையில் உண்டு, உன் ராஜா கரையில் உண்டு. அவர் உன்னை பலப்படுத்துவார். அவர் பலப்படுத்துவார். கரைக்கு வா என் குமாரத்தியே, கரைக்கு வா என் மனவாட்டியே, கரைக்கு வா. காபாதாராமா அவுடாதாரா பிரசனத்தின் கரைக்கு வா. காலாபாதாராமா. ஹalleluya. இயேசுவே காலாபாஷாதாராமா உலமாலமா ஷேகேபாலாபௌலியா. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க பார்க்கலாம். என் கர்த்தர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் துதிக்கப்படத்தக்கவர், மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். Praise the Lord. அவர் ராஜாவாய் வருகிறவர். மாற்ற நினைத்த சத்துருவின் சிந்தை அவர் மாற்றினார். எஸ்தர் சொன்ன வார்த்தை காரியம் மாறுதலாய் முடிந்தது. சாத்தான் அழிக்க நினைத்தான், கர்த்தரோ தம்முடைய விதைகளை காப்பாற்றினார். ஒன்னு தெரியுமா? நாம் தான் அவருடைய விதைகள். இந்த பூமியில் கர்த்தர் நம்மளை விதைகளாக வைத்திருக்கிறார். நமக்குள் ஒரு மேனி வைத்திருக்கிறார், நமக்குள்ள மகிமை வைத்திருக்கிறார். நம்மை அழிந்து போக அவர் விடவே மாட்டார். நாம் அழிந்து போக விட மாட்டார். ஏனென்றால் அவருடைய விதைகளை காப்பதில் அவர் உண்மை உள்ளவர். சாத்தான் எந்த அளவுக்கு பரிசுத்தவான்களை மேற்கொள்ளுகிறானோ அந்த அளவுக்கு பரிசுத்தவானுக்கு பலன் தர அவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. சத்தானின் கைகளுக்கு விட்டு கொடுப்பவர் அல்ல, அசுத்தத்தின் கையில் விட்டு கொடுப்பவர் அல்ல. தப்புவதற்கு தேவையான பலனை தருவதற்கு உண்மை உள்ளவர். இயேசு உண்மை உள்ளவர். கர்த்தர் நல்லவர். யோசித்து பாருங்க. அவன் ஒடுக்குகிறான், அவன் மாற்ற நினைக்கிறான். ஆனா கர்த்தரோ தம்முடைய ஜனத்துக்கு ஆதரவாக இருந்தார். கர்த்தரோ தம்முடைய ஜனத்தோடு கூட இருந்தார். ஒண்ணு, அவர் வரும். 2, அதிகாரம் கொடுப்பார். 3வது ஒரு வார்த்தை அதே வசனத்தில் இருக்கு பாருங்க. தானியேல் 7:21. பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் காலம். வாசிங்க தானியேல் 7:21.
பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் காலம் அவன் எது வரைக்கும் ஒடுக்குவான், எது வரைக்கும் மாற்றுவான்? பரிசுத்தவான் எழும்பி சுதந்தரிக்க ஆரம்பிக்கும் வரைக்கும். பரிசுத்தவான் எழும்பி தேவ பிரசன்னத்தை சுதந்தரிக்கணும். பரிசுத்தவான் எழும்பி கிருபையை சுதந்தரிக்கணும். பரிசுத்தவான் எழும்பி அபிஷேகத்தை சுதந்தரிக்கணும். அவன் சுதந்தரிக்கும் வரைக்கும் ஒடுக்குவான். அவன் சுதந்தரிக்கும் வரைக்கும் மாற்ற நினைப்பான். அவன் சுதந்தரிக்க ஆரம்பிச்சுட்டா சத்துருவால பரிசுத்தவானை மேற்கொள்ள முடியாது, மேற்கொள்ள முடியாது. எது வரைக்கும்? சுதந்தரிக்கும் வரைக்கும். எதை சுதந்தரிக்கணுமா? ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும். ரோமர் 14:17 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கணும், பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை சுதந்தரிக்கணும், பரிசுத்த ஆவியின் நிறைவை சுதந்தரிக்கணும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சமாதானத்தை சுதந்தரிக்கணும். இதை நான் சுதந்தரிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். ஆமென். கர்த்தர் நல்லவர். யாரால் ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும்? எப்படிப்பட்டவர்களால் ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும்? ஒரே ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 6:20. லூக்கா 6:20. லூக்கா சுவிசேஷம் 6:20. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம். யாரை பார்த்து சொன்னார்? சொல்லுங்க, யாரை பார்த்து சொன்னார்? சீஷர். விசுவாசிகளுக்கும் சீஷர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு இயேசுவே போதும், இயேசுதான் எனக்கு தெய்வம் என்று விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசி. இயேசுவை போலவே வாழணும், இயேசுவை போலவே ஜீவிக்கணும், இயேசு கற்றுக் கொடுத்த பாதையில ஓடணும்னு விரும்புறவன் சீஷன். ரெண்டு வித்தியாசம் இருக்கு. மதம் மாறினவன் விசுவாசி இல்லையா? ஏதோ ஒன்று கொள்கையில் இருந்தான், ஏதோ ஒரு கஷ்டம் வந்தது, இயேசுவை ஏற்றுக்கொண்டான், இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொண்டான், அறிந்து கொண்டு இயேசுவே போதும் என்று வந்தவன் பெரு விசுவாசி. அதே விசுவாசி உள்ள வந்ததுக்கு பிறகு வசனங்களை கற்றுக்கொண்டு வார்த்தைகளை கற்றுக்கொண்டு இயேசு காட்டின பாதையில் நான் வாழணும், இயேசுவுக்காக ஜீவிக்கணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும், வேறுபாட்டின் ஜீவியம் ஜீவிக்கணும், இந்த பொல்லாத உலகத்துல உலகம் செய்யற சம்பிரதாயங்கள்ல போய் நான் சிக்கிக்கொள்ளக்கூடாது, நான் கர்த்தருக்காக வாழணும்னு சொல்லி தன்னை பிரித்தெடுத்து கர்த்தருக்காக ஓடுகிறவன் சீஷன். இயேசு யாரை உருவாக்கினார்? விசுவாசிகளையா சீஷர்களையா? யாரை உருவாக்கினார்? சீஷர்கள். அவருக்கு விசுவாசி தேவையில்லை, சீஷன் தான் தேவை. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க உலகம் முழுவதும் போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள். விசுவாசி ஆக்கக்கூடாது. நீங்க நம்ம எல்லாம் விசுவாசியா இருக்கிறோம். விசுவாசி அப்படின்னா நம்ம வருவோம், ஜோம் பண்ணுவோம், இயேசு தெய்வம்னு சொல்லிக்குவோம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போவோம். இந்த ஊருக்கு தெரியும் நம்ம எல்லாம் பெந்தேகோஸ்தே விசுவாசி அப்படின்னு. இந்த ஊருக்கு தெரியும் நம்ம கிறிஸ்தவன், சர்ச்சுக்கு போறவன். ஆனா வாழ்க்கையில எதுவுமே இருக்கு. இந்த ஊர் கழுவி ஊத்து, நம்மள காரி துப்பும். இவெல்லாம் விசுவாசியா? இவெல்லாம் பைபிளை தூக்க லாக்கியலன்னு சொல்லும். அப்படின்னா நம்ம சீசன் ஆகலன்னு அர்த்தம். சீசன் ஆகல. சீசன் ஆயிருந்தா உலகமே தூக்கி பாராட்டும். சே, நல்ல மனுஷன், என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு காலத்துல மோசமானவன், கெட்ட வார்த்தை பேசுவான், இன்னைக்கு நல்ல வார்த்தை பேசுவான், சமாதானமா இருப்பான், அன்பா இருப்பான், அவன் வார்த்தையில் அவ்வளவு கண்ணியமா இருக்கும். என் வாழ்க்கை மாறிடுச்சு, நல்லா இருக்கிறான், சூப்பர். அதுதான் சீஷன். நாம் யார்? நாம் விசுவாசியா இருக்கிறோம். இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெந்தேகோஸ்தே விசுவாசி பைபிள் தூக்கிட்டு வர்றோம். இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு ஆண்டவர் அறிஞ்சு கொண்ட சாதாரண விசுவாசியா இருக்கிறோம். பட் மாற்றம் எதுவுமே இல்லையே. சீஷர் ஆகல. யார் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? சீஷர்கள். சீஷர்களை பார்த்து சொல்றாரு, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னா இருதயத்துல தரித்திரராகணும். இருதயத்துல தரித்திரராகனா நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, உண்மை போல என்னை மாற்ற ஆண்டவரே, உமக்காக வாழணும் அப்படின்னு ஜெபம் பண்றான் பாருங்க. அவன் தான் ஆவிக்குரிய தரித்திரன். ஆவிக்குரிய தரித்திரன். ஆண்டவரே என்னை உண்மை போல மாற்றும், உம்முடைய சுபாவமா என்னை மாற்றும், உண்மை போல நேசிக்கணும், உண்மை போல அன்பு கூறணும், உண்மை போல வாழணும், நீர் நானா இருக்கணும், என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். இப்படி யார் ஜெபித்து தன் வாழ்க்கையை மாற்றுகிறார்களோ. பேதுருவை கூப்பிட போயிருக்கிறாங்க. தொற்கால அம்மா செத்து போயிடுச்சியா, எழுப்ப வாங்க, ஜோமனா வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. அந்த வீட்டுக்கு வர்றாரு. அந்த வீட்டுக்கு பார்த்தா அந்த அம்மா இறந்து கிடக்குது.
ஆனா பக்கத்துல நிறைய மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் அழுதுட்டே என்ன சொல்றாங்க, இந்த அம்மா தச்சு கொடுத்த வஸ்திரம், தச்சு கொடுத்த கம்பளி அப்படின்னு சொல்லி இந்த அம்மா செய்த நற்கிரியைகளை சொல்லி 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 காட்டுகிறார்கள். வசனம் சொல்லுது, தொற்கால் என்னும் ஷீஷி இருந்தால் அப்படின்னு இருக்கு. ஷீஷி அப்படின்னு விசுவாசி அல்ல. ஷீஷினா கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே வாழ்ந்தாள். உடனே உள்ள போனார். பேதுரு உள்ள போய், தொற்காலே எழும்பு அப்படின்னார். உயிரோடு எழும்பி உட்கார்ந்தார். அவளை உயிரோடு எழுப்பி யாரு தெரியுமா காண்பித்தார்? நன்மை பெற்றவர்களுக்கு போய் காண்பித்தார். அந்த ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு காண்பித்தார். அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். எங்களுக்கு திரும்பவும் வஸ்திரங்கள் கிடைக்கும், எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சீஷன். தேவ ராஜ்யத்தை யார் சுதந்திரத்துக் கொள்ள முடியும்? விசுவாசி அல்ல, சீஷன். நீங்கள் விசுவாசி என்றால் உலகம் சொல்றபடி நாம் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் சீஷன் என்றால் உலகம் சொல்றபடி மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். உலகம் சொல்லுதா அவன் கிறிஸ்தவன், கிறிஸ்தவ மதம் சொல்லுதா? ஏன் சொல்லுது? ஏன்னா நம்மகிட்ட சீஷன் ஆகல. நம்ம யாரும் சீஷன் ஆகல. நம்ம சீஷன் சொல்லிக்கிறோம், சீஷன் ஆகல. கர்த்தரை போல வாழல. யோசித்து பாருங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவர்கள் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா, இவனோட இயேசு இருக்கிறார்? வேற யாரும் சாட்சி இல்லை. சாட்சி ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள. எருசலேமிலும் யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி. எருசலேம்ங்கிறது வீடு, யூதயாங்கிறது ஊரு, சமாரியாங்கிறது தேசம், அப்புறம் தான் பூமி. யோசித்து பாருங்க. நான் சாட்சியா? ஊர் சொல்லுமா? பக்கத்து வீடு சொல்லுமா? நம்ம சகோதர சகோதரி சொல்லுவாங்களா, இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறா, ஆராதிக்கிறவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார்? பேதுருவை பார்த்து ஒருத்தர் சொன்னா, நீயும் அவரோடு கூட இருந்தாய் அல்லவா, உன் பேச்சு வெளிப்படுத்துகிறது. 3 வருஷத்துல பேதுருடைய பேச்சே மாறிடுச்சு, வெளிப்படுத்துது. ஏன்? இயேசுவோடு இருந்தார்கள் சீஷர்கள். இயேசு என்ன செய்தாரோ அதையெல்லாம் செய்தார்கள் சீஷர்கள். அப்போ நாம் யாரா இருக்கிறோம்? விசுவாசியா இருக்கிறோம். அதனாலதான் தோத்து போறோம். சீஷன் ஆகல. சீஷன் என்பவன் அவரை போலவே மாறுபவன். கர்த்தர் யாரை உருவாக்க நினைத்தார்? சீஷர்களை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுத்து சீஷராக்குங்கள். நாம் சீஷரா இருக்கிறோமா? இயேசுவை போல மாறி இருக்கிறோமா? தேவராஜ்யத்தை யாரால் சுதந்திரிக்க முடியும்? சீஷனாக்கப்பட்டவனால். சீஷனாக்கப்பட்ட ஆண்டவர் தேவை என்பது தேவைக்காய் பயன்படுத்துறோம் கர்த்தர். அதான் விசுவாசியா இருக்கிறோம். சீஷன் என்பவன் அவரை போலவே மாறுவான். சீஷன் என்பவன் அவரை போலவே, அவரை போலவே, இயேசுவை போலவே, இயேசுவை போல. நான் யாரை போல் மாற விரும்புகிறேன்? நான் யாரை போல் ஜீவிக்க விரும்புகிறேன்? நான் யாருக்காக ஓட விரும்புகிறேன்? நான் யார்? யோசித்து பாருங்க. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனா இருக்கணும். அவன் தான் சீஷன். அவன் தான் சீஷன். நான் விசுவாசி அல்ல, சீஷன். சீஷன் தான் தேவராஜ்யத்தை சுதந்தரிக்க. சீஷன் அல்லாதவனால் தேவராஜ்யத்தை சுதந்தரிக்க. அப்போ ரோமர் 14:17 சொல்லப்பட்ட தேவராஜ்யத்தை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டுமானால் சீஷராகுங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற, சொல்லுங்க, சந்தோஷம். சந்தோஷம். இந்த கால வேளையில நாம் யார்? நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரோடு சில வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறார். சில பொதுவான காரியங்களை கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்மை தேவனுக்கு இடம் கொடுப்போம். நம்முடைய இருதயங்களை கர்த்தர் பக்கம் திருப்போம். ஏன் ஒடுக்கம் வீட்டுக்குள் வந்தது? ஏன் பிரமாணம் மாற்றப்படுது? இப்ப புரியுதா உங்களுக்கு? ஒடுக்கம் வந்தது ஏதோ இடத்துல நாம் சீஷனா இல்லாததுனால. பிரமாணம் மாற்றப்பட்டது ஏதோ இடத்துல சீஷனா இல்லாததுனால. நாம் நம்மை பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோம், அந்த அசுத்தத்துக்கு இடம் கொடுத்துட்டோம், அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்துட்டோம். அதனால நம்முடைய வாழ்க்கை தோத்து போய் கொண்டே இருக்கிறது. இந்த கால வேளையில் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். வாழ்க்கையில வசதிகள் இல்லாம இருக்கலாம், பணங்கள் இல்லாம இருக்கலாம், மேன்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஆவிக்குரியவன் இருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷமே பரிசுத்தாவின் சந்தோஷம். பரிசுத்தாவின் சந்தோஷம். அதை மட்டும் அவன் பறிக்கவே முடியாத பொக்கிஷம். பவுல் சொல்றாரு, நாங்கள் தரித்திரரா இருந்தாலும் ஐஸ்வர்ய சம்மனரா என்ன செய்கிறோம்? விளங்கப்படுகிறோம். என் கையில ஒண்ணுமே இல்லப்பா, ஆனா ஐஸ்வர்ய சம்மனராய் வாழ்றோம். பயங்கரமா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம் இல்லையா? ஏன் இப்படி சொன்னாரு? ஏனென்றால் பரிசுத்தாவின் சந்தோஷம் என்பது உலகத்தின் நடுவுல நம்மளை ஜெயமுள்ளவனை காட்டு. கர்த்தர் ஒருவனோடு கூட இருப்பாரானால் அவன் கூட தான் இருப்பதை கர்த்தர் விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார். வசதிகள் இல்லாம இருக்கலாம், நீங்க நினைச்சது போல உயர்வு இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தரோடு நடந்து பாருங்க, வீட்டுக்குள் தேவ ராஜ்யம் இருக்கும். தேவ ராஜ்யம்.
அந்த ராஜ்யத்துல மகிழ்ச்சியா இருக்கலாம், அந்த ராஜ்யத்துல சமாதானமா இருக்கலாம், அந்த ராஜ்யத்தில் எப்போதுமே மகிழ்ச்சி நிரம்பியே இருக்கும். ஆமென். நான் சீஷன் ஆயிட்டா கர்த்தர் என் வாழ்வில் அவர் எழுதுகிற பிரமாணத்தை என்னில் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். யூதாஸ் விசுவாசியாவே இருந்தான், அதனாலதான் கர்த்தரால கிரியை செய்ய முடியல. ஆனா பேதுரு விசுவாசியா இல்ல, சீசனா இருந்தான், ஈஸியா கர்த்தரால அவனை தொட முடிந்தது. கர்த்தரால தொட முடிந்த இடத்துல வாழணும், கர்த்தர் உணர்த்துற இடத்துல வாழணும், கர்த்தர் நம்மளை உருவாக்குற இடத்துல வாழணும், சீசனா இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஒரு விசுவாசியை தேடி உடனே போகல, சீசனை தேடினார். தான் கூட 3 பேரை பக்கத்துல வைத்திருந்தார், 9 பேரை அடுத்து வைத்திருந்தார், 70 பேரை சீசர்களை வைத்திருந்தார். தனக்கு முன்ன சீசர்களை அனுப்பினார், அற்புதம் செய்ய சீசர்களை கூப்பிட்டார், விசுவாசிகளை கூப்பிடலையே. விசுவாசிகள் அப்பம் சாப்பிட்டாங்க, அற்புதம் பெற்றுக்கொண்டாங்க, போயிட்டாங்க. ஆனா சீசர்கள் இயேசுவோடு கூடவே இருந்தார்கள். நாம் போய் விடுகிற ஜனமா இருக்கக்கூடாது, அவரோடு கூட வாழுகிற ஜனமா, அவரோடு கூட வாழ. நீங்கள் அவரோடு வாழ்ந்தா உங்களை ஆராதனை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு வசனங்களை கஷ்டப்பட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? நீங்க அவரோடு வாழ வாழ இந்த வாரத்தில் கர்த்தர்களோடு பேசுற வார்த்தைகள் உங்களை உடைச்சு உருவாக்கும். சபைக்குள்ள வந்து ஆராதனை நிற்காது, பாட்டு நிற்காது, ஜெபம் நிற்காது, போய்கொண்டே இருக்கும், மணிக்கணக்காய் போய்கொண்டே இருக்கும், நிறுத்த முடியாது. ஏன்? எல்லாருடைய இருதயம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது அவர் சீஷர்கள் நடுவில் தம்முடைய மகிமையை ஸ்தாபிக்கிறார் இல்லையா? சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், சீஷர்களுக்கு அபிஷேகம் கொடுத்தார், சீஷர்கள் ஊதினார். அப்ப நம்ம சீஷர்லா எல்லாரும் நின்னோம்னா அந்த இடத்துல ஆவியானவர் ஊழியம் செய்வது எளிது. விசுவாசியா வந்து நின்னா ஆவியானவர் நம்மை நிரப்புவது கடினம். நம்ம ஒரு சீஷர்லாய் மாறுவோம். தேவ ராஜ்யத்தை கர்த்தர் நமக்குள் ஸ்தாபிப்பார். ராஜ்யம் சுதந்திரிச்சாச்சுன்னா ஒடுக்குகிறவனை ஜெயிச்சிடலாம். ராஜ்யம் நமக்குள்ள வந்தாச்சுன்னா அதற்கப்புறம் பிரமாணங்களை அவன் மாற்ற முடியாது. கர்த்தர் நமக்கு தந்த பிரமாணங்களை கர்த்தரே நின்று செயல்படுத்துவார். அந்த பிரமாணத்தில் அவன் ஒன்று செய்ய முடியாது. கர்த்தர் எழுதினது. சாத்தான் நினைச்சா யூதருடைய ராஜான்னு எழுதாத, இவன் தன்னை ராஜா என்று சொன்னான் என்று எழுதுங்கள் என்று சொன்னான். பிலாத்து சொன்னா எழுதினது அவர் யூதருடைய ராஜா தான், அவ்வளவுதான். அவர் எழுதினது பிரமாணங்களை மாற்ற முடியாது. இந்த காலவேளையில நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் மூடும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே. சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று கால்கள் யாவும் ஷாமாலாமா சாந்தனாதரவா உடபலஹ துடாதரே. ஓ ஆண்ட, கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பார்க்கலாம். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் ஒருவரே நல்லவர். கர்த்தரை உயர்த்துங்க, பார்க்கலாம். நம்ம மேல் வைத்த அன்பு எவ்வளோ பெரியது. நம்ம மேல் கர்த்தர் வைத்த அன்புக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. நம்மளை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார், நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு சீஷனாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக, ஒரு சீஷனாய் மாற்றுவாராக, ஒரு சீஷனாய் கர்த்தர் நம்மை நிறுத்துவாராக, ஒரு சீஷனாகவே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பார்க்கலாம். ஒரு சீஷனாகவே. ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துங்க, பார்க்கலாம். எங்களை ஒரு சீஷனாய் மாற்றுவீராக, எங்களை ஒரு சீஷனாய் மாற்றுவீராக. நீ சீஷனாய் மாறு, ஒடுக்குகிறவன் நிர்மூலமாவா.
சீஷனாய் மாறு. பிரமாணங்களை மாற்ற நினைத்தவன் நிர்மூலமாவான். சீஷனாய் மாறு, ஜெபிக்கிறவனாய் மாறு, ஆத்தும பாரம் உள்ளவனாய் மாறு, வைராக்கியம் உள்ளவனாய் மாறு, கர்த்தருக்காய் ஓடும்படி ஒப்புக்கொடு. பிரமாணங்களை சாத்தான் மாற்றவே முடியாது. ஆண்டவரே பிரமாணங்களை புதுப்பிப்பார். ஓ காலா துடஹத்தாராபானா, ஓ டமலமா ஷேகெலே காலாபானா, ஓ ராகாதாராமா. தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. தேவ பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. ஒரு பலத்த மகிமை இறங்கி இருக்கிறது. இந்த பகல் காபாதாராமா, பிரமாணங்களை மாற்ற நினைக்கிற எல்லா இருள்கள் விலகுவதாக. காலாதாராபா சந்தானா, நன்மைகளை மாற்ற நினைக்கிற இருள் விலகுவதாக. காலாதாராபா ஷெதரே, ஓ தடுமாற வைக்கிற எல்லா இருள்கள் விலகுவதாக. இயேசுவே, சீஷர்களாய் கர்த்தர் எங்களை சீஷர்களாய் மாற்றுவீராக. ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நானும் என் குடும்பமும் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக வாழணும். சொல்லுங்க, நானும் என் வீடும் கர்த்தருக்காக வாழணும். நானும் என் குடும்பமும் கர்த்தருக்காக வாழணும். கர்த்தர் எங்க குடும்பங்களை ஆளுகை செய்யணும். கர்த்தர் எங்க குடும்பத்துல ராஜாவா இருக்கணும். கர்த்தர் எங்க வீட்டுல வாசம் பண்ணணும். கர்த்தர் உலாவணுமே. கர்த்தர் உலாவணும். எங்களை தருகிறோம்ப்பா, தருகிறோம். நீண்ட ஆயுசுள்ளவர் எழுந்தருளினார். ஒடுக்குகிறவனை ஜெயிக்க அவர் எழுந்தருளினார். இந்த பகல் எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என் வாழ்க்கையில எழுந்தருளி இருக்கிறார்? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு ராஜாவா இருக்கிறார். அறிக்கையிடுங்க பார்க்கலாம். நீர் எங்கள் ராஜா. உடவாலவா ஷகவாலவா, ஓ நீர் எங்கள் ராஜா. எங்களுக்கு நீர் ராஜாவா இருக்கிறீர். எங்களுக்கு ராஜா அப்பா. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல். ஒன்றுக்கு உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கு உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதி? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே? ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் சொல். ஜீவன் சுகம், ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை
உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியமே, இயேசுவுக்காய் ஜீவிப்பதொரு என்ன, ஆமென். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன, ஓ இயேசுவுக்காய் ஜீவிப்பதே, ஆமென். ஆசை என்றும் எந்த நாகம் பெறுகின்றதே, ஆசை என்று எந்த நாகம் பெறுகின்றதே, ஆனந்தமாய் என்று வாழ வாஞ்சி தீடுதே, ஆனந்தமாய் என்று வாழ வாஞ்சி தீடுதே. சொல்லுங்க, இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதொரு என்ன ஆனந்த, இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ. நல்ல கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா எல்லாரும். ஆதாரமா சந்தனாதரா உடபலம் உடியாந்தரே காலாதாரமா ஷகமனதரா. ஒரு சீசனுக்குரிய பேலன், ஒரு சீசனுக்குரிய பேலன், ஒரு சீசனுக்குரிய அடையாளம், ஒரு சீசனுக்குரிய மனப்பக்குவம், ஒரு சீசனுக்குரிய இருதயம் கர்த்தர் வைப்பாராக, கர்த்தர் வைப்பாராக. ஒரு சீசனுக்குரிய சிந்தையை கர்த்தர் வைப்பாராக. ஆமென். ஒரு சீசனுக்குரிய இருதயம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தத்தை ஒன்னே ஒன்று சொல்லுங்க, எங்க எல்லாரையும் சீசனா மாத்திருங்க, எங்க எல்லாரையும் சீசனா மாத்திருங்க, சீஷர்களாய் மாத்திருங்க. உடைய பிரசன்னங்களோடு இருக்கு. தகப்பனே நன்றி, ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காக உடைய பிரசன்னம் எங்க மேல் அளவில்லாமல் இருக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்க நடுவில் மகிமை எழுந்தல் இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே ஒடுக்கிறவன் கைகளுக்கு எங்களை விடுவித்து பிரமாணங்களை மாற்ற நினைக்கிற அந்த ஹாரங்களுக்கு எங்களை தப்புவிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை பலப்படுத்துங்க, வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இப்படி கரம் தாங்கட்டும். வெளிநாடுகளில், வெளி மாவட்டங்களில் தங்கி வேலை பார்க்குற பிள்ளைகளுக்காய், படிக்கிற பிள்ளைகளுக்காய் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். வியாதிகள் பலவீனங்களுக்கு நீங்கள் ஆக்குங்க. சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அதை பலப்படுத்துங்க, சுகபலன் தந்து நடத்துங்க. இந்த நாட்கள் முழுவதும் தேவ சமாதானம் எங்களோடு இருப்பதாக. கிருபையும் அனுக்கிரகங்களும் எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். சொல் பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள் எல்லார் மேலும் கிருபை உண்டாகட்டும். பாதுகாத்துக்கொள்ளு வழிநடத்தும் இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தல் சந்தோஷ சமாதானம் இப்போது சதா காலமும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.